அன்புக்குரிய மர்சி தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் தவக்கால சிந்தனை என்ற பகுதியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய சிந்தனையில் நாம் நமது சிந்தைக்கு எடுத்துள்ள தலைப்பு தவக்காலம், அனுபவங்களின் காலம். சாதாரணமாக அனுபவம் என்றால் என்ன? ஆங்கிலத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் என்று கூறுவோம். மேலுமாக நமது வழக்காடு மொழிகளில் கூற வேண்டும் என்றால், நான் பட்டுட்டேன்ப்பா நிறைய வாழ்க்கையில், போதும்பா, இதுக்கப்புறம் நான் அதை செய்ய மாட்டேன்ப்பா, அந்த ஒரு அனுபவமே எனக்கு போதும்பா என்று பலவிதமான வகைகளிலே இந்த அனுபவத்தை நாம் நமது அன்றாட வாழ்க்கையில் சந்திப்பது உண்டு. ஏன் மனிதராக பிறந்த ஒவ்வொருவருமே தங்களது வாழ்வில் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு அனுபவத்தை மையமாக வைத்து தான் நமது வாழ்வு எழுப்பப்படுகின்றது என்றே கூறலாம். அந்த வகையிலே அனுபவம் என்றால் என்ன என்பதை நாம் முதலில் ஒரு சரியான புரிதலோடு நாம் பார்க்க வேண்டும். அனுபவம் என்பது ஏதோ கடந்த கால வாழ்க்கையில் நடந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு செயல்பாடு என்பது மட்டுமல்ல. நாம் பெரும்பாலும் உன்னுடைய அனுபவம் என்ன, உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன என்று கேட்கும் பொழுது, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தப்ப, நான் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த பொழுது, நான் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது இவ்வாறாக நிகழ்ந்தது என்றோடு நாம் அந்த அனுபவத்தை நிறுத்தி விடுவோம். ஆனால் உண்மையாக அனுபவம் என்றால் என்ன? ஒரு அனுபவம் என்பது கடந்த கால அல்லது மறக்க முடியாத ஒரு நிகழ்வை நாம் சிந்திப்பதும், அந்த சிந்திப்பதிலிருந்து நான் ஒன்றை, ஒரு புதியவற்றை கற்றுக்கொண்டேன் எனவும் சொல்வது தான் உண்மையான அனுபவம். ஆகவே இந்த அனுபவம் என்பது ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, அந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து சிந்திப்பதும், சிந்தித்ததை செயல்படுத்துவதும் என்பது தான் அனுபவமாக இருக்கின்றது. இந்த தவக்காலம், அனுபவங்களின் காலம் என்பதற்கு நாம் எடுத்துக்கொள்ளும் ஒரு தவக்கால அடையாளம் அல்லது விவிலிய மாந்தர் யார் என்றால் புனித பவுலடிகளார். புனித பவுலடிகளார் யார் யாரெல்லாம் கிறிஸ்துவை அறிவிக்கின்றார்களோ அவர்கள் அனைவரையுமே அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிந்த அந்த பவுலடியார் திடீரென்று மாண்டவரால் மனமாற்றம் பெற்று ஏறக்குறைய 13 திரு அவைகளுக்கு மேலாக தனது காலகட்டத்தில் உள்ள அந்த திரு அவைகளை அவர் கட்டி எழுப்புகின்றார். எவ்வாறாக அவர் முடிந்தது? ஒரு கிறிஸ்துவை அழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த புனித பவுலடிகளார் கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்று மிகப்பெரிய மனமாற்றம் பெற்றது எவ்வாறு? புனித பவுலடிகளாரே தனது அனுபவத்தை, அந்த மனமாற்ற நிகழ்வை 3 முறைக்கு மேலாக இந்த திருத்தூதர் பணிகள் நூலிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். முதலாவதாக அதிகாரம் 9, இரண்டாவதாக அதிகாரம் 22, மூன்றாவதாக அதிகாரம் 26. ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை தனக்கு ஏற்பட்ட ஒரு கடந்த கால நிகழ்வை, மறக்க முடியாத நிகழ்வை அவர் மீண்டும் 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 சிந்தித்து கொண்டே இருக்கின்றார். இதுதான் ஒரு அனுபவம் என்பது. ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, அந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து எதிர்காலத்தில் சிந்திப்பது தான் அனுபவம். சிந்திப்பதிலிருந்து கற்றுக்கொள்வது தான் அனுபவம். கிறிஸ்துவை அழிக்க வேண்டும் என்ற ஒரு தவறான மனப்பான்மையிலிருந்து கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு புதிய ஒரு செயல்பாட்டை புனித பவுலடிகளார் அந்த அனுபவத்தை சிந்திப்பதன் மூலமாக அவர் கற்றுக்கொள்கின்றார். இந்த 3 முறையும் நாம் எடுத்து வீட்டிலே வாசித்து பாருங்கள். மிகவும் அழகாக வார்த்தைகளை கையாளுவார். முதல் முறை அதிகாரம் 9 நாம் அந்த புனித பவுலடிகளாரின் மனமாற்றத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு சில வார்த்தைகளை அவர் முழுமையாக கையாண்டிருப்பார். அதிகாரம் 22 கையாளும் பொழுது ஒரு சில தகவல்களை முன்னுக்கு பின் முரணாக சொல்லுவார். எடுத்துக்காட்டாக அதிகாரம் 9 நான் சென்று கொண்டிருந்தேன், திடீரென்று ஒரு ஒளியை கண்டேன், எனது கண்கள் பறிபோய்விட்டன என்று கூறுவார். அதிகாரம் 22 நான் நண்பகலில் ஆண்டவரை கண்டேன் என்று கூறுவார். அதிகாரம் 26 வேறு ஒரு செய்தியை கூறுவார். இந்த வார்த்தைகள் தடுமாற்றம் எதை குறிக்கின்றது? அவர் தனக்கு ஏற்பட்ட அந்த ஒரு நிகழ்வை அவர் சிந்தித்தார். தனது கால சூழலுக்கு ஏற்றாழ்வாறு நான் எதை கற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு சிந்தனையில் ஆழ்ந்த காரணத்தினால் ஒரு புதியவற்றை அவர் கற்றுக்கொள்கின்றார். இந்த தவக்காலத்தில் நமது கடந்த கால வாழ்வில் நடந்த ஏதேனும் ஒரு நிகழ்வை, ஒரு அனுபவத்தை நாம் முதலில் சிந்திக்க வேண்டும். அவ்வாறாக சிந்திக்கும் பொழுதுதான் நான் இவ்வாறாக செய்திருந்திருக்கலாம் அல்லது இவ்வாறாக நான் செய்யாமல் இருந்திருந்திருக்கலாம் என்ற பலவிதமான சிந்தனைகள் நமது மனக்குள்ளாக எழும். அவ்வாறாக எழும் சிந்தனைகளுக்கு நாம் செயல் வடிவம் கொடுக்கும் பொழுது உண்மையாகவே நாமும் புனித பவுலடிகளாரை போன்று
மனம் மாற்றம் பெற்ற ஒரு அனுபவம் பெற்ற இயேசுவின் மக்களாய் வாழ்வோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் நாளை தவக்கால சிந்தனை என்ற பகுதியின் வழியாக சந்திப்போம். தவக்காலம் இது தவக்காலம், வாழ்வுகள் மலர்ந்திடும் மறுகாலம். தவக்காலம் இது தவக்காலம், வாழ்வுகள் மலர்ந்திடும் மறுகாலம்.